ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ரிப்பன் பக்கோடா செய்யலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, சலாட் எடுத்துக்கோங்க, கடலை மாவு 1 கப்பு எடுத்துக்கிறேன், தளிச்சு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் அரிசி மாவு 2 கப்பு எடுத்துக்கிறேன், அதையும் நல்லா சலிச்சுக்குங்க. சலிச்சு எடுத்துக்கோங்க. அதுமாரி பொட்டுக்கடலை 1 கப்பு எடுத்துக்கிறேன், அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் ஆக்கிக்கிறேன். சலிச்சு எடுத்துக்கலாம். அதையும் சலிச்சா தான் அந்த கட்டி இல்லாமல் அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அதில் போனால் எப்படி இருக்கும். சால்ட்டு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள், கார மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். எண்ணெய் லைட்டாக வெதப்பாக சூடாக, நெய் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், வெண்ணெய் இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட நெய் இல்லை, அதனால் நான் எண்ணெய் மட்டும் போட்டு பிசைஞ்சிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்சிட்டு தண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கப்பால் எனக்கு ஒரு 5 கப்பு தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எவ்வளோ திட்டமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கையை நல்லா இது பண்ணிக்கோங்க, பிசையுங்க. பிசைஞ்சிட்டேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக பிசையும் போதெல்லாம் காட்டலை, பிசைஞ்சிட்டேன். அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரிக்கிறதுக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்குங்க. இந்த அச்சி தான் ஓட்டு பக்கோடா செய்கிறதுக்கு. சும்மா எண்ணெயில் போட்டு பார்த்தனா மேலே ஏந்து வந்ததுன்னா போட்டுடலான்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்கிறேன், புரிஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இது பண்ணாதீங்க, நார்மலாக மீடியமாக. நீங்கள் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஒரு இதாக கலந்துக்குங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு புளி ஈஸியாக இருக்கும். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. இது புளிஞ்சு நீட்டாக எடுத்து விடுங்க. இந்தமாரி வடை கம்பி இருக்குல்ல, அதால் இப்படி கலக்கி விட்டிங்கன்னா 4 பக்கமும் வேவும். அதுக்காக தான். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரெண்டாவது டைம் நான் போடுறேன். நீங்களும் அதுமாரி போட்டு எடுத்துங்க. நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், 2 டைம் மட்டும் நான் காமிச்சிருப்பேன். வீடியோ நான் அப்படியே போட்டு எடுத்துட்டேன், வீடியோவில் காட்டலை. ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுக்கலாம். நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் கடையில் வாங்குகிறோம், அதெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்மளே வீட்டில் நம்ம கையால் சுத்தமாக நல்ல பொருளாக சேர்த்து கொடுக்கலாம். கடையில் வாங்கி கொடுக்காம நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது செஞ்சு வச்சுக்கிட்டா ஏதாவது சாப்பாட்டை கூட தொட்டு சாப்பிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு. எல்லோரும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.